V2K ஃபோட்டோகிராஃபி சேனலில் இது ஒரு ரேர் ரிவ்யூ. ஏன்னா இது ஒரு அருமையான லென்ஸு. இந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையில் கிடைக்காது. ஏன்னா இந்த லென்ஸோட விலை மட்டும் $10,500. இந்த என்ன லென்ஸ் அப்படின்னா Canon 400 f2.8 வெர்ஷன் 1 லென்ஸ். இப்போ வெர்ஷன் 2 வந்ததுக்கப்புறம் வெர்ஷன் 3 வந்துருச்சு இப்போ. ஆனால் இது பழைய லென்ஸ் தான், இருந்தாலும் சலச்ச லென்ஸ் கிடையாது. இந்த லென்ஸ் பற்றி ரொம்பலாம் பார்க்க போகிறதில்ல. நான் அந்த சிக்மா 120-300 சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஓவர் வியூ தான். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இந்த லென்ஸும் ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கோம். இந்த லென்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்தவர் எங்களுடைய ஃப்ரெண்டு முருகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட சேனல் பார்க்கணுன்னாக்கா ஸ்டிச்சிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெப்சைட் இருக்குது, போய் பாருங்கள். அவரோட தரமான பிக்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த லென்ஸை பற்றி சும்மா சொல்லணுன்னாக்கா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் லென்ஸ் ஐடியலி. பட் இதை ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக கிடையாது. இதை வந்து ஒரு போர்ட்ரைட் லென்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருனாலையும் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியாது. எல்லா போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து இந்த லென்ஸ் வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. பட் இந்த லென்ஸை நிச்சயமாக போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணலாம். போர்ட்ரைட் எடுத்தால் இந்த லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சும்மா ஒரு சின்ன டெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லென்ஸில் இருக்கிற விஷயங்கள் சிலதெல்லாம் சொல்லிடுறேன் நான். இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் வந்து இந்த ரேஞ்ச் ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. 3 மீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், அதுக்கப்புறம் 3 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் வரைக்கும், அப்புறம் 10 மீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்னா தேவையில்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஃபுல் ரேஞ்சுக்கு போயிட்டு வராமல் கடகடன் எவ்வளோ வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸிங் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸுக்கு தனியாக ஸ்விட்ச் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெபிளைசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவல் ஸ்டெபிளைசர் தான் இருக்குது. இந்த நார்மல் ஆக்டிவ்ங்கிற மாதிரிலாம் தனித்தனியாக கிடையாது. இதில் வந்து ஸ்டெபிளைசர் ஆன் ஆஃப் அவ்வளோதான் இருக்குது. ஸ்டெபிளைசரில் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசர் மோட் 1-2 இருக்குது. ஸோ இந்த 1ங்கிறது வந்து ஹேண்ட் ஹெல்ட் அப்படின்னாக்கா 1, இந்த 2ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா 2 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லென்ஸோடைய அவுட்டர் டயாமீட்டர் வந்து எவ்வளவு உனக்கு தெரியுமா? அது எவ்வளோன்னு தெரில. இந்த லென்ஸோட அவுட்டர் டயாமீட்டர் ரொம்ப பெருசு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஆனால் லென்ஸ் பயங்கரமாக இருக்குது. அவுட்டர் டயாமீட்டர் முக்கியம் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் ஹுட்லேருந்து எல்லாமே ஃபுல்லி மெட்டல். இந்த லென்ஸு பிரமாதமான மெட்டல், சரியான பில்ட்டு. இது கேனன் லென்ஸ். முக்கியமாக ஃபோக்கஸ் இது வந்து ஜூம் ரிங் இது, ஃபோக்கஸ் ரிங் இது. ஏன்னா அது ப்ரைம் லென்ஸ் ஆச்சு, இல்லை ஜூம்லாம் வராது. ஸோ ஃபோக்கஸ் ரிங் இது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. என்ன ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோ பாருங்கள், சான்ஸே இல்லை. செம்ம அழகாக இருக்குது இந்த லென்ஸு. இந்த லென்ஸோட வெயிட்னு பார்த்தாக்கா 5 கிலோக்கு மேலே நிச்சயமாக இருக்கும். வெயிட்டெல்லாம் அளந்தெல்லாம் பார்க்கல. நான் கரெக்டான வெயிட் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணல நான். ஓகேங்களா? இந்த லென்ஸு செம்ம வெயிட், அவ்வளோதான். முக்கியமாக இந்த லென்ஸை கையில் எடுத்து வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மோனோபாடோ இல்லாட்டி ஒரு ட்ரைபாட்லேயே வச்சு எடுத்திங்கன்னா ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கையும் அவ்வளோ சீக்கிரம் வலிக்காது, கொஞ்சம் டயர்டும் ஆக மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு போர்ட்ரேட்ஸுக்கு மாடலாக இருக்க போகிறது மிஸ்டர் கார்த்திகேயன் செல்லமுத்து. அவரை தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இப்போ கார்த்திக் வேறு சார்ஜே இல்லை. கார்த்திக் பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. செம்ம சூப்பராக இருக்கும். ஐயோ என்ன போர்ட்ரேட்டா சாமி. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கிறேன் நான். கார்த்திக் வேற கார்த்திக் சான்ஸே இல்லை. கார்த்திக் செம்ம சூப்பராக இருக்குது லென்ஸு. இந்த போக்கா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செம்ம அழகான ஒரு போக்கா. பின்னாடி என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. அவ்வளோ அழகான ஒரு லென்ஸ் இது. .8 லென்ஸுங்கிறதுனாலே, அது 400 மில்லிமீட்டருங்கிறதுனாலே இந்த லென்ஸு பை ஃபிசிக்ஸ் இவ்வளோ பெருசு தான் இருந்து ஆகணும். வேறு வழி இல்லை. இவ்வளோ வெயிட்டாக தான் இருக்கும் அது. இப்போது இந்த வெர்ஷன் 3 லென்ஸில் வந்து ஒரு 500 கிராம் என்னமோ கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனிவே வெயிட் தான். இந்த லென்ஸ் 500 கிராம் கம்மி பண்ணிட்டாங்கிறதுனால அது ஈஸியாக கையில் எடுத்தெல்லாம் வேலை பார்க்க முடியாது. கண்டிப்பாக இது ஹெவியான லென்ஸ் தான். அது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ட்ரைபாடில் மோனோபாடில் அந்த மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். கேமராவோட உங்கள் ஓரியன்டேஷன் மாற்றணும் அப்படின்னாக்கா போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்னு மாற்றிக்கலாம் நம்ம. அதே மாதிரி சின்னதாக கிளிக்ஸ் எல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்களா? இப்போ வந்து கரெக்டாக சென்டரில் தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அது வந்து சொன்னால் புரியாது, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த இடத்த வந்து லைட்டாக தடுக்குது. ஸோ அது வந்து டெட் சென்டரில் இருக்குது அப்படின்னு தெரியும் எனக்கு. ஸோ இப்போ வந்து அதில் வச்சு டைட் பண்ணோம் அப்படின்னாக்கா கேமரா ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸிங்க்கு மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஸ்பீட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது
ஃபுல்லாக இன்ஃபினிட்டி போய்ட்றேன் நான். இன்ஃபினிட்டி போயிட்டு இப்போ கார்த்திகை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ கார்த்திக் சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்னு பார்ப்போம். வாவ், செம்ம ஃபாஸ்ட்டு. திரும்பவும் இன்ஃபினிட்டி போகிறேன். ஓ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்ன ஃபாஸ்ட்டு! உங்களுக்கு இந்த லென்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பண்ணி முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? லென்ஸோட விலை ஜஸ்ட் $10,500 ஒன்லி, ஓகேவா? சில பேர் நீங்கள் சிங்கிள் பேமெண்ட்லேயே வாங்குவீங்க. நான் இந்த வருஷம் பூரா இந்த ஜென்மம் பூரா உழைச்சாலும் என்னால் லென்ஸை வாங்க முடியாது. சும்மா கதை விடாதீங்க வினோத். கார்த்தியே, நம்மளாம் ஒரு கட்சி, ஏழைகள் கட்சி, ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பாடி 1DX Mark 2, சரி இது 1DX Mark 1, இது 1DX Mark மாதிரி ஒரு பாடி இருந்தது அப்படின்னாக்கா இந்த லென்ஸுக்கு இன்னுமே கூடுதல் வேல்யூ, ஓகேங்களா? அந்த லென்ஸோடைய ஃபுல் ரெசல்யூஷனையும் இந்த மாதிரி ஒரு நல்ல சென்சர் வாங்கிச்சு அப்படின்னாக்கா அதோடைய காம்பினேஷனே அருமையான காம்பினேஷன், ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த லென்ஸை பற்றி எனக்கு இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. ஒரு நிமிஷம், இந்த லென்ஸை நாங்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாடகைக்கு எடுத்தோம் அப்படின்னா AR Rahman கான்சர்ட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வாடகைக்கு எடுத்தோம். கொஞ்சம் ஓவர் கில் தான் நினைக்கிறேன் இந்த லென்ஸு. ஏன்னா அந்த சிக்மா 120-300 லென்ஸாவது அட்லீஸ்ட் கையில் எடுத்து சுற்றுற மாதிரியாவது இருந்தது. கஷ்டம் தான், அந்த லென்ஸே கஷ்டம் தான், கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுக்க முடியல அதில். ஆனால் இந்த லென்ஸு சுத்தமாகவே ப்ராக்டிக்கலாக இல்லை. ஏன்னா வெயிட் ரொம்ப ஜாஸ்தி, பெரிய பாடி, பெரிய லென்ஸு, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு அலைய முடியல. கூட்டம் தாறுமாறு கூட்டம். கேட்கவா ஒன்று, ரஹ்மான் கான்சர்ட்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ ஹவுஸ்ஃபுல் இது. அதனால எல்லா பக்கமும் தூக்கி சுத்த முடியல அந்த லென்ஸை. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் செல்ஃபோனை வேறு வச்சுக்கிட்டு இப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் எல்லாம் இவ்வளோ பெரிய லென்ஸை தூக்கி சுற்றுறதுங்கிறது சுத்தமாக ப்ராக்டிக்கல் கிடையாது. அதனாலேயே இந்த லென்ஸை ஒரு ட்ரைபாடில் போட்டு பர்மனெண்ட்டாக நிறுத்திட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே கிடைக்கும் போது மட்டும் இதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஸோ இந்த லென்ஸில் வந்த ஃபோட்டோஸும் மற்ற ஃபோட்டோஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டி வைஸ் கிடையாது. பட் எங்களுக்கு அந்த பர்சனல் திருப்தி எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு அவ்வளோ இல்லை. ஏன்னா மற்ற லென்சஸில் இருந்த அந்த ஒரு அந்த அடாப்டபிலிட்டி ஆகட்டும், அந்த ஒரு மொபிலிட்டி, அது அங்கேயும் இங்கேயும் எடுத்துகிட்டு அலையிறது, வேறு ஆங்கிளில் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த லென்ஸில் அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இல்லை. அதனால் எல்லா ஃபோட்டோவும் கிட்டத்தட்ட ஒரே ஆங்கிள்லேயே தான் இருந்தது. மிஞ்சி போனால் இவ்வளவு தான் திருப்பி ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது, ஓகேங்களா? ஸோ 400mm கான்சர்ட் ஷூட்டுக்கு நாங்கள் அங்கே இருந்த சுச்சுவேஷனுக்கு எங்களுக்கு அட்வான்டேஜஸாக இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் தனி கெத்து இருந்தது அதுக்கு, அது வேறு விஷயம். அது தனியாக மரியாதை இருந்தது. யாரும் எங்களை எந்த கேள்வியும் கேட்கல. இவனுக்கெல்லாம் பயங்கர சீரியஸான ஃபோட்டோகிராஃபர்ஸ் போல இருக்குது, என்ன கொஞ்சம் விட்டா லென்ஸு கொண்டு போய் ரஹ்மான் மூஞ்சிலே முட்டிடுவாங்க போல இருக்குது, இவ்வளோ பெரிய லென்ஸ் வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. பட் உண்மை என்னங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த லென்ஸோட ரிவ்யூ வீடியோவே கிடையாது. இந்த லென்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. எங்கேயாவது வாய் தவறி நான் எங்கேயாவது ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னாக்கா மன்னிச்சுக்கோங்க, அதெல்லாம் ரிவ்யூலாம் கிடையாது, ஓகேங்களா? அந்த கோவத்தில் ஏதாவது டிஸ்லைக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, டிஸ்லைக் எடுத்து விட்டுறலாம், லைக் கூட பண்ணலாம்.